இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, நம்மளை இன்னும் முட்டாளாவே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த கொல்கத்தாவில் நடந்த சம்பவம், அந்த பயிற்சி மருத்துவர் கொலையில் அந்த காலேஜோட முதல்வர் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்களாம். எப்படி தண்டனை கொடுக்குறாங்கன்னா, வேறு ஒரு காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதே வேலை, அதே சம்பளம், அதே ராஜ மரியாதை, சொகுசில் எந்த விதத்துலேயும் குறைவு கிடையாது. இதுக்கு பேர் தண்டனையா? அவர் பொறுப்பில் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு கொலை, அதுவும் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்துருக்காங்க. எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. கேஸ் நடந்துட்டுருக்கு, நடக்கட்டும். குற்றவாளி இல்லைன்னு நிரூபித்தா அங்கேயே கண்டினியூ பண்ணட்டும். அவர் எப்படி இன்னொரு காலேஜுக்கு போகலாம்? அந்த தடயத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு 120 பேர் வந்து லாரியில் வந்து இறங்கி எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு போயிருக்காங்க. கேட்டால் நாங்கள் ஆல்ட்ரு பண்ண போகிறோம், ரெனோவேட் பண்ண போகிறோம், அதுக்கு இதுதான் டைமா? எந்த அளவுக்கு அத்துமீறல், எந்த அளவுக்கு அந்த ஆளுடைய செல்வாக்கு பாருங்கள். அதிகமாக பகிருங்க, நிறைய பேசுனா தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம்.